இந்த வாரம் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் நடைபெறும். சனிக்கிழமை அன்னைக்கு ஆழத்தூர்ல உபவாச ஜெபம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அலங்கோலம் அலங்கோலம், அதே போல சடையப்பட்டு, செம்படாக்குறிச்சி, மட்டிகைக்குறிச்சி, அணைகள் கோட்டாரம், மண்மலை இந்த பகுதியில் வாழ்கிற எல்லாரும் நீங்க விசுவாசிகள் உபவாச ஜெபத்துக்கு வரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். புத்தந்தூர், திருக்கணங்கூர், ஆலத்தூர், அரிய பெருமானூர் இவங்க எல்லாரும் ஆலத்தூர் நடக்கிற சனிகள் நடக்கிற அந்த உபவாச ஜெபத்துல வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய சபையில 3 ஆராதனை நடக்குது. அந்த 3 ஆராதனைக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சிறுவர் ஊழியத்துக்காக காணிக்கை கொடுக்கிறவங்க உற்சாகமா உங்கள் காணிக்கைகளை கர்த்தருக்கு மறவாமல் செலுத்துங்கள். மிஷனரிகளை தாங்குகிற கர்த்தருடைய பிள்ளைகள் மிஷனரிகளுக்காக கொடுக்கப்படுகிற காணிக்கைகளை உற்சாகமா ஆண்டவர் கொடுங்க. அதே போல வருகிற 20ஆம் தேதி தீபாவளி அன்றைக்கு நம்முடைய சபையில 12 மணி நேரம் துதி ஆராதனை கொண்டாட்டம் இருக்கிறது. எத்தனை மணி நேரம் கவனிக்கிறீங்களா? எத்தனை மணி நேரம்? அடுத்த திங்கட்கிழமை காலையில 9 மணிலிருந்து சாயங்காலம் 9 மணி வரைக்கும் 12 மணி நேரம் துதி ஆராதனை நம்முடைய சபையில நடக்கும். தீபாவளி அன்றைக்கு, சரிங்களா? அன்னைக்கு ஹேனாங்கிட்டோடைய பிறந்த நாள் வருது. அதனால வேதகணம் போட்டி 19ஆம் தேதியே நடக்கும். 20ஆம் தேதி 12 மணி நேரம் துதி ஆராதனை நடக்கும். அதற்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் வந்து என்ன செய்யணும்? அந்த கொண்டாட்டத்துல கலந்து கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிற ஜனங்க எல்லாம் தீபாவளி வேற மாதிரி கொண்டாட போறாங்க. நாம என்ன செய்யணும்? வேற மாதிரி கொண்டாடணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம உலகத்துல இருக்கிற ஜனங்க எப்படி கொண்டாடுவாங்க? பட்டாசு வெடிச்சு, பலகாரம் செஞ்சு, புது ட்ரெஸ் போட்டு எப்படியோ கொண்டாடுவாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் தேவனுடைய ஆலயத்துல கூடி வந்து, நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், நானே மெய்யான தீபமா இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார் இல்லையா? அந்த மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை நாம் எல்லாரும் சபையில கூடி கொண்டாட போகிறோம். அதனால அன்னைக்கு பிரேக் கிடையாது. நடுவுல பிரேக் எல்லாம் விட மாட்டாங்க. 9 மணிக்கு ஆரம்பிச்சா தொடர்ந்து 9 மணி வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். முழுசா குடும்பமா ரசிக்கப்பட்டவங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த இடத்துல விட்டு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. ஒருவேளை உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும் தான் ரசிக்கப்பட்டிருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் ரசிக்கப்படலன்னா நீங்க ஒருவேளை முடிந்தா 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ பாதி நாளோ நீங்க கலந்து கொண்டு என்ன பண்ணலாம்? போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 5 ஊழியக்காரங்க மாறி மாறி வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க? பாடலாராதனை நடத்துவாங்க, தேவனுடைய செய்தியை கொடுப்பாங்க. யார் யார் வர போறாங்கன்றது நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அடுத்த வாரம் நமக்கு அது உங்களுக்கு சொல்லுவோம். அதனால நீங்க அந்த வாய்ப்பை நடுவு விட்டுறாதீங்க. நீங்க மட்டும் இல்ல, நம்ம மட்டும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு அறிந்தவங்க, தெரிந்தவங்க, விசுவாசிகள் அவங்க இருப்பாங்கன்னா மற்ற சபைகளுக்கு போறவங்களுக்கு கூட உங்க சொந்தக்காரர்களுக்கு நீங்க இதை தெரியப்படுத்தி அவங்களும் வந்து இந்த கொண்டாட்டத்துல கலந்து கொள்ள நீங்க அவங்களை உற்சாகப்படுத்தலாம். அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு யாரெல்லாம் சிறப்பு பாடல் பாடணும், நான் பாட்டு பாடணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு எல்லாம் சிறப்பு பாடல் பாடுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். சரிங்களா? அதனால நல்ல துதி ஆராதனை செய்வதற்கு நீங்க எல்லாரும் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்னைக்கு வீடு, காடு, ஆடு, மாடு இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம்? ஆண்டோட கருத்துல ஒப்பு கொடுத்தோம். என்ன பண்ணிருக்கோம்? இன்னைக்கு ஒரு நாள் ஏசப்பா நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு முன்கூட்டியே அதுக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அன்னைக்கு வெளியூருக்கு போற மாதிரி நினைச்சிட்டு என்ன பண்ணிருக்கோம்? சபைக்கு சாப்பாடு கட்டிட்டு வந்துருக்கு. சாப்பாடுலாம் போட மாட்டோம். 12 மணி நேரம் நடந்துட்டு தான் இருக்கும். முடிஞ்சா டீ, காஃபி வேணா கொடுப்போம். நீங்க ஒத்துழைச்சிங்கன்னா அதை செய்யலாம். மற்றபடி சாப்பாடு கிடையாது. ஸ்நாக்ஸோ சாப்பாடோ எல்லாமே நீங்க என்ன பண்ணிருக்கோம்? கட்டி கொண்டு வந்து இங்கே சாப்பிட்டு நீங்க ஜெபம் பண்ணிட்டு போகும்படி உங்களை அன்பா நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் வருவீங்களா? சத்தமா சொல்லுங்க, உற்சாகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. யாருக்காக இந்த மீட்டிங்? நீங்க சோதனையிலிருந்து காக்கப்படுறது அந்த மீட்டிங். இல்லைன்னா நீங்க தீபாவளி போன்ற இடத்துல இருந்தா என்ன ஆகும்? என்ன மாமா, என்ன மச்சா, நீ கொண்டாடலையா? நீ புது ட்ரெஸ் போடலையா? நீ பட்டாசு வெடிக்கலையா? நீ பலகாரம் சாப்பிடலையா? இதை சாப்பிடுறது இப்படிலாம் பல சோதனைகள் உங்களுக்கு என்ன பண்ணும்? வரும். கறி எடுத்து கொடுக்கலையா? துணி எடுத்து கொடுக்கல? இப்படிலாம் இன்னைக்கு இப்போ 12 மணி நேரம் எங்க சமையல் ஜெபம் இருக்குமா? நான் போயிட்டு என்ன பண்ண போறேன்? கலந்துட்டு வந்துட போறேன். நீங்க வந்துட்டீங்கன்னா தேவனுடைய வீட்டுல வந்துட்டு எல்லாத்தையும் மறந்து அன்னைக்கு ஃபுல்லா தேவ சமூகத்துல சந்தோஷமா ஆடி பாடி மகிழ்ந்து களி ஊர்ந்து லைட்டா எல்லாரும் தூங்குற நேரத்துல நீங்க என்ன பண்ணிடலாம்? வீட்டுக்கு போயிடலாம். சரிங்களா? அதனால இந்த ஜெபம் நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க எல்லாரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க, மற்றவங்களுக்கும் அதை தெரியப்படுத்துங்க. சரிங்களா? அடுத்ததாக நம்முடைய சபையில
அந்த சில காரியங்கள் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் நம்ம சேகரித்து கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கு வரைக்கும் ஒரு 16,000 ரூபாய் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், நம்ம கையில வந்துருக்குது. சிலுவைக்காக நம்ம சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தோம். அதுல அவருடைய கிருபையினால 20,000 ரூபாய் இதுவரைக்கும் வந்திருக்குது. கடந்த வாரத்தில் ஒரே சகோதரி 15,000 ரூபாய் கொடுத்தாங்க. 2 ஐயாமாரு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 3 அம்மாமாரு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஓஏபி காசு வாங்குறவங்க வீட்டுல அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் தான் ஓஏபி அந்த மாசம் அவங்களுக்கு பாருங்க. அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, சிலுவைக்கு செய்யறதுக்கு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அது முழுமையா பைபிள்ல தான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. விதவை வந்து என்ன பண்ணாங்க, தன்னிடத்தில் உள்ள எல்லாத்தையும் போட்ட மாதிரி அவங்க வாங்கி ஒரு 500 ரூபாய் நாங்க தடவை வச்சுக்கிட்டு 500 ரூபாய் ஆர்டர் கொடுப்போம்னு கொடுக்காம வாங்கின 1000 ரூபாயும் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஐயா இந்த எனக்கு ஓஏபி காசு வந்து இதை முழுவதுமா நீங்க வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக கரைகளை தட்டி ஏன்னா அப்படி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, அந்த மனசை கொடுத்துருக்கிறார். இன்னும் அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், வாழ்நாள் எல்லாம் கர்த்தர் அவங்களை வழி நடத்தணும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் நமக்கு ஒரு 5,000 ரூபாய் அல்லது 6,000 ரூபாய் நமக்கு சிலுவைக்காக தேவைப்படுது. இன்னும் இந்த அடைப்பு அடைகிறதுக்கு இதெல்லாம் எவ்வளவு ஆகும் நமக்கு தெரியல. அதற்கான அந்த வெல்டிங் பண்றவங்களாம் வந்து அந்த என்னென்ன பொருள் வாங்கணும், எவ்வளவு கூலி, இதெல்லாம் நமக்கு பேசணும் தான் நமக்கு தெரியும். அதற்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்ல ஒரு ஆளை நமக்கு என்ன பண்ணணும், கடமைக்காகவோ காசுக்காகவோ செய்யறவங்களா இல்லாம கர்த்தருடைய ஆலயத்துக்காக நல்லா செய்யணும்ன்ற அந்த வாஞ்சியோட விருப்பம் உள்ள நல்ல சகோதரர்களை கர்த்தர் எழுப்பி தரணும். அதுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நல்லா கடந்து போலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் 6:54 அதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கொண்டிருக்கும் போது ஒரு அறிவிப்பு, நம்முடைய 90 நாள் நம்ம என்ன பண்ணிட்டு வரோம், ஸ்தோத்திர பலியில நம்ம செலுத்திட்டு வரோம். இதுதான் கடைசி வாரம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையோட நமக்கு என்ன முடியுது, 90 நாள் முடியுது. 90 நாள் முடிஞ்ச அடுத்த நாளே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு என்ன சொல்ல போறோம், துதி ஸ்தோத்திரம் 16 செலுத்த போறோம். சரிங்களா? எல்லாம் கரெக்டா வந்து முடியுது. இன்னைக்கு வந்து திருக்கணங்கூர் புத்தத்தூர் இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியில செலுத்துவாங்க. சோமனகுடியில் இருக்கிற நீங்க வாரம் நீங்க செஞ்சுட்டு வரீங்க. நீங்க செய்யப்படி ஒரு அன்பா கேட்டுக்கொள்கிறோம். திங்கட்கிழமை நாளைக்கு விக்டோரியா சிஸ்டர் குடும்பம் சரோஜாமா அவங்க சேர்த்துக்குவாங்க. செவ்வாய்க்கிழமை அம்பிகா சிஸ்டர் குடும்பம் அவங்க கூட அஞ்சலி அம்மாவும் மரியாள் பாட்டியும் சேர்த்துக்குவாங்க. புதன்கிழமை அன்னைக்கு அமுதா சிஸ்டர் ஃபேமிலி அவங்க கூட அஞ்சல பாட்டி அவங்க சேர்த்துக்குவாங்க. எல்லாமே அஞ்சல அமுதாமா கூட பிரிஸ்கில்லா அம்மா சேர்த்துக்குவாங்க. அஞ்சலை பிரிஸ்கில்லா. வியாழக்கிழமை அன்னைக்கு பிரபா சிஸ்டர் ஃபேமிலி அவங்க கூட பரியம் ஃபேமிலி வந்து சேர்த்துக்குவாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அலம்பலம் ஃபுல்லா அலம்பலத்துல இருந்து யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 1 மணி நேரம் வந்து ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. சனிக்கிழமை அன்னைக்கு மண்ணஞ்சூர்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திர பலி செலுத்துவோம். முக்கியமா சோமனகுடியில் வந்திருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவாங்க. ஆண்டுடைய பெரிதான கிருபையினால எத்தனை நாள் நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்திருக்கோம், 90 நாட்கள். கடைசி வாரம் இது வரைக்கும் 90 நாள்ல நான் ஒவ்வொரு நாள் கூட வந்து 1 மணி நேரம் ஸ்தோத்திர பலியே சொல்லல அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா, நீங்க இங்க வர்ற யாரு கூடயாவது ஒருத்தர் கூட என்ன பண்ணீங்க, இணைந்து கொள்ளுங்கள். இது டைம் எல்லாம் கிடையாது, இந்த நேரம் அந்த நேரம் கிடையாது. ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க வந்து என்ன பண்ணணும், 1 மணி நேரம் ஸ்தோத்திர பலி செலுத்தணும். இல்ல எனக்கு எந்த டைமே ஒத்து வராது, எனக்கு தனி டைம் வேணும்னா தாராளமா எடுத்துக்க. நீங்க வந்து 1 மணி நேரம் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நம்ம அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் யாரை மகிமைப்படுத்துறான், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நடக்காத அநேக நன்மைகள், தடைப்பட்டிருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நிறைய கடந்து சொல்லுவோம். எடுத்தவங்க வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பைபிள் வச்சிருக்கிறவங்க வசனத்தை எடுத்து பார்க்கணும், பைபிள் இல்லாதவங்க என் முகத்தை பார்க்கணும். 2 பேருமே கர்த்தருடைய வசனத்தை சரியாக பண்ணணும், கவனிக்கணும். உங்களுக்காகத்தான் கர்த்தர் நீங்க என்ன பண்ண போறாரு, பேச போறாரு. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. 2 ஆசீர்வாதங்களை இந்த வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? என்ன ஆசீர்வாதம்? ஒண்ணு நித்திய ஜீவன், இன்னொன்னு கடைசி நாளில் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாரு, எழுப்புவார். அதுக்கு நாம என்ன செய்யணும், அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை நம்ம என்ன பண்ணணும், ரத்தமா சொல்லுங்களேன்,
பானம் பண்ணணும். அதுக்கு பேர் தான் கர்த்தருடைய பந்தி. அதுக்கு பேர் என்ன? கர்த்தருடைய பந்தி. கவனிங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிதான காரியங்களை செய்யணும்னா, நாம பெரிதான காரியங்களை காணணும்னா யாரோட தான் ஐக்கியமா இருக்கணும், எப்படி ஐக்கியமா இருக்கணும் சொல்லி 9 மாசம் நம்ம பார்த்துட்டு பார்த்தோம். இந்த மாசம் கர்த்தருடைய பந்தியோடு உள்ள ஐக்கியம். நீங்க பிரெட் காணும், சரி, கர்த்தருடைய பந்தியோடு உள்ள ஐக்கியம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த மாசம் மட்டும் தலைமை சபையில மட்டும் ஒவ்வொரு வாரமும் என்ன கொடுக்க போறோம்? பந்தி ஆராதனை நடக்க போறோம். ஆலத்தூர் சபையில நடக்கல, மண்மலை சபையில் நடக்கல, அங்கெல்லாம் நமக்கு வசதி வாய்ப்பு கிடையாது, கொடுக்கறதுக்கும் ஆட்கள் கிடையாது. அதனால இந்த நம்முடைய சபையில மட்டும் கர்த்தருடைய பந்தியோடு உள்ள ஐக்கியத்தை குறித்து நம்ம தியானிக்கிறது மட்டும் இல்லாம அதை கைக்கொள்ளவும் செய்யணுன்றதுக்காக இந்த மாசம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதனால சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி அல்லேலூயா. ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதுக்கு கர்த்தருடைய பந்தி என்று பேரு. இரண்டாவது ராபோஜனம் என்று பெயர். என்ன பேரு? ராபோஜனம். இன்னொரு பேர் இருக்கு, திருவிருந்து. என்ன பேரு? திருவிருந்து. கர்த்தருடைய பந்தி, திருவிருந்து, ராபோஜனம். இன்னொன்னு இங்கிலீஷ்ல சொல்ல போனா கம்யூனியன். இப்படி பெயர்களால இந்த கர்த்தருடைய பந்தி என்ன செய்யப்படுது? அழைக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க, இந்த கர்த்தருடைய பந்தியில எல்லாருமே பங்கெடுக்க முடியாது. எல்லாருமே என்ன பண்ண முடியாது? பங்கெடுக்க முடியாது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து அவரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்களோ, உடன்படிக்கை செய்தது மட்டுமல்ல, அவங்க என்ன உடன்படிக்கை செய்தாங்களோ, என்ன உடன்படிக்கை செய்தோம்? அவருடைய வார்த்தையின்படி நான் வாழ்வேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள், உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் இந்த பந்தியில என்ன எடுக்கலாம்? பங்கெடுக்கலாம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இந்த கர்த்தருடைய பந்தி என்னவா ஆயிடுச்சுன்னா சடங்காச்சாரமா ஆயிடுச்சு. என்னவா ஆயிடுச்சு? சடங்காச்சாரம். அப்படின்னா ஏதோ சடங்காச்சாரம், அது அப்படியே செய்யணும்ன்றதுக்காக செய்யறாங்க. நீங்க ஆர்சி சபையில போய் பாத்தீங்கன்னா, நீங்க ஞானஸ்நானம் எடுக்க தேவையில்லை, அப்பதான் நீங்க அந்த சர்ச்சுக்கே போயிருந்தா கூட உங்களுக்கும் அவங்க என்ன கொடுப்பாங்க? திருவிருந்து கொடுப்பாங்க. நீங்க பாட்டுல நீங்க பாவம் செய்றீங்களா, நீங்க அக்கிரமம் செய்றீங்களா, நீங்க விக்கிரகத்தை வணங்குறீங்களா, என்ன பண்றீங்க, அதை பத்தி அவங்களுக்கு கேள்வி இல்லை. சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு அவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த திராட்சை ரசத்துல என்ன தொட்டு கொடுப்பாங்க, அந்த அப்பத்தை தொட்டு என்ன பண்ணுவாங்க, உங்க வாயில அவங்களே வச்சு விட்டுருவாங்க. பாருங்க, இப்படிதான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சடங்காச்சாரமா ஏன் செய்யறோம், எதுக்காக செய்யறோம் அப்படின்றது தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? செஞ்சுட்டு இருக்காங்க. பேரு தான் பெரிய பேரு, ரோமன் கத்தோலிக்க சபை. சர்ச்சு தான் பெரிய சர்ச். இன்னைக்கு நிறைய பேர் அதை பார்த்து என்ன பண்ணிடுறாங்க? ஏமாந்து போயிடுறாங்க இல்லையா? இன்னைக்கு பெரிய பெரிய சபைகளை பார்த்தோம், கோபுரங்களை பார்த்தோம், உள்ள இருக்கிற சிலைகளை பார்த்தோம், மாதா படத்தை பார்த்தோம், இயேசு கிறிஸ்துடைய படத்தை பார்த்து என்ன பண்ணிடுறாங்க? ஏமாந்து போயிடுறாங்க. நம்முடைய தேவனுக்கு உருவம் கிடையாது. என்ன கிடையாது? இன்னைக்கு இயேசு சொல்லப்படுகிற அந்த உருவம் எல்லாம் யாரு கிடையாது? இயேசு கிடையாது. சரிங்களா? இன்னொன்று, உருவ வழிபாடு என்னதான் தவறானது, அது தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. என்னை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வானத்தின் கீழே பூமிக்கு மேல யாதொரு சொருபத்தையும் யாதொரு விக்கிரகத்தையும் என்ன பண்ணக்கூடாது? உண்டாக்கவோ நமஸ்கரிக்கவோ கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க சில நேரத்துல உங்க ஸ்டேட்டஸ்ல பார்த்தா மரியாதை பாட்டுலாம் ஓடுது, ஏசப்பா உருவம் வச்ச பாட்டுலாம் ஓடுது. தயவு செய்து அதெல்லாம் தவிர்த்திருக்கு. அது இயேசுவும் கிடையாது, அது மரியாதை தெய்வமும் கிடையாது. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன ஆயிடும்? அதுக்கு உடனடியா போன மாதிரி என்ன பண்ணும்? ஆயிடும். அதனால ஒருவேளை நீங்க தெரியாம செய்யலாம், இனிமேல் அதை என்ன பண்ணிக்கங்க? தவிர்த்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அது சரியா இருந்துச்சுன்னா நாங்களே 4 உருவத்தை வச்சிருக்கோம். என்ன இவ்வளவு கட்டணவங்களுக்கு 4 உருவத்தை வைக்கிறது என்ன சாதாரண காரியமா? நம்ம கொத்தாட்ட சொன்னா அவரே செஞ்சு கொடுத்துருவாரு, ஐயா இப்படி செய்யறது. ஆனா நமக்கு அது முக்கியமே இல்லை. ஏன்னா அது ஆண்டவருக்கு அருவருப்பானது, ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? தவிர்க்க வேண்டும். பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜின்னு வந்துருச்சு. அதாவது இயேசு போல ஒரு உருவம் பேசு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி குழந்தை பேசுது, இயேசு சிலை பேசுது, எல்லாமே பேசுது. இப்போ என்ன ஆச்சுன்னா, இதெல்லாம் எதுக்கு அடையாளம்னா, கடைசி காலத்துல வேதம் சொல்றது, வெளிப்படுத்தின விசேஷத்துல மிருகம் பேசுமா? என்ன பண்ணுமா? மிருகம் பேசும். அந்தி கிறிஸ்து உருவத்துல இருக்கிற அந்த மிருகம் என்ன பண்ணும்? பேசும். அதுக்கு அடையாளம் தான்
இப்ப கடைசி காலத்துக்கு அடையாளமா இதெல்லாம் என்ன பண்ணிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்கிற நாமும் அவர் வருகைக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தப்படணும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, நமக்குள்ள விசுவாசம் இருக்குது, பரிசுத்தம் இருக்குது, ரட்சிப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்க பார்க்க முடியுமா? விசுவாசத்தை பார்க்க முடியுமா? ரட்சிப்பை பார்க்க முடியுமா? பரிசுத்தத்தை பார்க்க முடியுமா? இதெல்லாம் நம்ம இருதயத்தில் என்ன பண்ணது, நடந்து கொண்டிருக்கிற காரியம். விசுவாசம் எனக்குள்ள இருக்குது, நான் உணர முடியும். பரிசுத்தமா நான் இருக்கிறேன் அப்படின்னு என்னால என்ன பண்ண முடியும், உணர முடியும். ரட்சிப்பை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன்னு என்ன பண்ண முடியும், நீங்க சொல்ல முடியும். பாருங்க, இதெல்லாம் இருதயத்துல மறைவா நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். வெளிப்படையா புதிய ஏற்பாட்டுக்கு, புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகளுக்கு, புதிய உடன்படிக்கையில இருக்கிற பிள்ளைகளுக்கு 2 காரியத்தை மட்டும் தான் ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்கிறார். சபைக்கு பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா 7 பண்டிகை கொண்டாடணும், 7 பலி செலுத்தணும், இதெல்லாம் செய்யணும் ஆண்டவர் சொன்ன ஆண்டவர். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை வணங்குறவங்களுக்கு, ஆராதிக்கிறவங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு 2 காரியம் தான். ஒண்ணு என்னது, ஞானஸ்நானம். ஒண்ணு என்ன பண்ணணும், கிறிஸ்தவர்கள் ஆனவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும். இந்துக்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ என்ன கொடுக்க முடியாது, ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. சபைக்கு புதுசா வரவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. யார் ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, முழுமையாய் அர்ப்பணித்திருக்கிறார்களோ, முழுமையாய் அவர்தான் எனக்கு தெய்வம், அவர்தான் எனக்கு ஆண்டவர், அவர்தான் எனக்கு கர்த்தர் என்று முழுமையாய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன கொடுக்கப்படும், பாஸ்டர் மூலமா தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். சரிங்களா? 2வது சபைக்கு ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்கிற காரியம் இந்த கர்த்தருடைய பந்தி. நான் வரும் அளவும் இதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தவே கூடாது. என்னுடைய வருகை மட்டும் இதை நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், செய்து கொண்டே. பந்தி எடுக்கிறதுனால அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளவு மேன்மை. ஏன்னா வசனம் 6:54 என்ன சொல்லுது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்போ எத்தனை முறை எடுக்கிறோம், எத்தனை தடவை எடுக்கிறோன்றது முக்கியம் இல்ல, நம்ம எப்படி எடுக்கிறோம்ன்றது தான் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு சில வசனங்களை இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அபாத்திரராய் போஜனம் பண்ணா என்ன உண்டு, ஆக்கினை தீர்ப்பு உண்டு. நம்ம என்ன பண்றோம், நம்ம வாசிச்சிருக்கிறோம் இல்லையா? எதுல நம்ம வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 29 வரைக்கும் வாசிங்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பசரித்த அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்துல பானம் பண்ணுகிறானோ, அவன் சரீரத்தையும் எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து புசித்து இந்த அப்பத்தில் பானம் பண்ண கடவன். அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் பாத்தீங்களா? தனக்கு ஆசீர்வாதம் வரும்படி இல்லை, ஆக்கினை தீர்ப்பு வரும்படி என்ன பண்றாங்களா, போஜனபானம். கவனிங்க, இந்த அப்பத்திலையும் இந்த ரசத்திலையும் நம்ம பங்கு பெறும் போது நமக்கு ஆசீர்வாதமும் உண்டு, ஆக்கினை தீர்ப்பும் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, என்ன உண்டு, ஆசீர்வாதமும் உண்டு. யாருக்கு ஆசீர்வாதம்னா, பாத்திரவான்களா எடுக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம், அபாத்திரமா எடுக்கிறவங்களுக்கு அது என்னவா மாறிடும், ஆக்கினை தீர்ப்பா மாறிடும். அதனாலதான் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பந்தியில பங்கு பெறும் போது நாம் எப்படி எடுக்கணும், பயத்தோட நடுக்கத்தோட நம்மளை நாமளே சோதித்து அறிந்து என்ன பண்ணணும், பந்தி எடுக்கணும். சரிங்களா? கவனிங்க, நம்ம பந்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி சில சபைகள்ல இப்படி சொல்லுவாங்க, தண்ணி அடிக்கிறவங்க, குடிக்கிறவங்க, சிகரெட் அடிக்கிறவங்க, ஆர்ட்ஸ் பார்க்க போறவங்க, சினிமா பாக்குறவங்க, சீரியல் பாக்குறவங்க, சண்டை போடுறவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பந்தி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, அப்படி சொல்வது ஒரு விதத்துல சரியா இருந்தாலும் அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தண்ணி அடிக்கிறது, சினிமா பார்க்கறது, இந்த ஆர்ட்ஸ் பார்க்க போடுறது, வெத்தலை பார்க்க போடுறது, புயல போடுறது, அப்புறம் தம் அடிக்கிறது, இது எல்லாமே நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செஞ்ச வேலை. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி செஞ்ச வேலை. நீங்க ரட்சிக்கப்படாத அந்த காலத்துல செஞ்சீங்க. ஆனா இப்ப ஞானஸ்நானம் எடுத்து பந்தியாரதம் எடுக்கும் போதும் அதே காரியத்தை சொன்னா என்ன அர்த்தம், நீங்க இன்னும் ஞானஸ்நானம் எடுத்து என்ன பண்ணல, ரட்சிக்கப்படல. இது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த பந்தி, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இந்த பந்தி கிடையாது. நீ இன்னும் ஆர்ட்ஸ் பார்க்க போட்டுட்டே இருக்கா, நீ என்ன பண்ணலன்னு அர்த்தம், ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். இன்னும் வெத்தலை பார்க்க ஒன்னால விட முடியலன்னா நீ இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். இன்னும் நீ விக்கிரகாராதனையை பண்ணிட்டு இருக்கா, நீ ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அபாத்திரம் என்று சொல்லப்படுவது
இயேசுதாஸ் பிரதருக்கு கவனிங்க, எதை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்? இப்படி எல்லாம் செய்யற பாவத்தை குறித்து சொல்லியிருக்கிறாரா, இல்ல வேற காரியத்தை குறித்து இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா என்பதுதான் நீங்க நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போறோம். அபாத்திரமாய் பங்கு பெறுவது அப்படின்னா ஒரு 7 காரியங்களை நீங்க நம்ம தியானிக்க போறோம். 7 காரியங்களை இது முடியும் போது உங்களோட எல்லாத்தையும் கேட்ப நீங்க சொல்லணும். எத்தனை காரியம்? 7 காரியங்கள் அபாத்திரமா இருக்கு. அந்த 7 காரியங்கள் ஞானசானமே எடுத்திருந்தாலும் அவங்க செய்து கொண்டிருந்தாங்கன்னா இந்த பந்தியில் என்ன பண்ணக்கூடாது, பங்கெடுக்க கூடாது. நான் வெத்தலை பாக்கு போடுறது, இது எல்லாத்தையும் பீடி குடிக்கிறது, ஆர்ட்ஸ் பார்க்க போறது, இதுக்கெல்லாம் வந்து நீங்க எப்பயே விட்டுருக்கணும். ஞானசானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்கணும், விட்டுட்டு தான் ஞானசானமே எடுக்கணும். இன்னைக்கு ஏமாத்தி பொய் சொல்லி என்ன எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்ட பாஸ்டர், நான் எதையும் செய்ய மாட்டேன் பாஸ்டர், நான் ஞானசானம் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதையே செய்து கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆக்கினை வரும்னு ஆண்டவர் தான் என்ன பண்ணணும், சொல்லணும். நமக்கு தெரியல, நம்ம யாரையும் குற்றப்படுத்தவும் முடியாது. அதான் தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு 7 காரியங்கள் அபாத்திரமாய் பங்கு பெறுவதை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிப்போம். சரிங்களா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் வாசி. 7 காரியங்கள் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. 1 கொரிந்தியர் 10 1-11. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க எவைகளை அறியணும்னு ஆண்டவர் நீங்க பேச போறார். நீங்க பந்தி எடுக்கிறீங்களோ இல்லையோ, வசனத்தை கேளுங்க. வசனத்தை கேட்டீங்கன்னா அது உணர்வு வரும். நீங்க ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பந்தி எடுக்கலாம். சரிங்களா? அந்த வசனத்தை கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நீங்க எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் எதுக்கு கீழா இருந்தாங்க? மேகத்துக்கு கீழா இருந்தாங்க. வேகமா வாசித்து போமா, நேராவது. எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்று ஞான கண்மணி தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மணி கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகளை நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாவங்களால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் நடந்த சில காரியங்களை கோடிட்டு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சபையில் இருக்கிற நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, எழுதி கொடுத்திருக்கிறார். 5ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்தில் என்ன செய்யப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். பாருங்க, வனாந்தரத்துல தேவன் அழிக்க கொண்டு வந்தாரா, கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்காக கொண்டு வந்தாரா? சொல்லுங்க, கவனி, நான் கேட்கறது புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தின் வழியா கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்காக கொண்டு வந்தாரா, வனாந்தரத்தில் அழிக்கிறதுக்காக கொண்டு வந்தாரா? நம்மளை ரட்சித்தது பரலோகம் கொண்டு போறதுக்காக கொண்டு வந்தாரா, இல்ல அழிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாரா? நம்மளை பரலோகம் கொண்டு போறதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரே நெய்யத்துக்கு கீழாக ஒரே செங்கடல் வழியாக போய் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தார். ஒரே டைம்ல என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டார். அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் வானத்திலிருந்து மன்னாவாக என்ன பண்ணார், ஞான போஜனத்தை அவங்களுக்கு என்ன பண்ணார், ஆண்டவர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, கண்மலையை அடித்த போது கண்மலையிலிருந்து தண்ணீர் என்ன பண்ணுச்சு, புறப்பட்டு வந்து எல்லாரும் ஒரே தண்ணீரை குடித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இது எதற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், ஞான போஜனம், ஞான
எல்லாம் சொல்லுங்க, ஞான போஜனம், ஞான பானம். யாருக்கு ஆண்டவர் கொடுத்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அதற்கு அடையாளமாகத்தான் இன்றைக்கு ஞான போஜனமாகவும் ஞான பானமாகவும் கர்த்தர் இதை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். கவனிங்க, எல்லாரும் அந்த இடத்துல போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் பானத்தை குடித்தார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. யார் இடத்துல பிரியமா இருக்குல்ல? ஞான போஜனத்தை சாப்பிட்ட எல்லார்கிட்டையும் தேவன் எப்படி இல்ல? பிரியமா இல்ல. ஞான பானத்தை கொடுத்த எல்லாரிடத்திலும் தேவன் எப்படி இல்ல? பிரியமா இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா, அவங்க எல்லாரும் அபாத்திரராய் இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? அபாத்திரராய் இருந்தார்கள். என்னென்ன காரியங்கள் அவர்களை அபாத்திரராய் மாற்றினது என்று இன்றைக்கு நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடிக்கு நாம் என்ன பண்ண முடியும்? காத்துக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுவோமா? இதுவரைக்கும் இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக தெய்வமாக நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், இனி இயேசப்பா தான் எனக்கு எல்லாமே, நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க இருந்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீங்க ஒப்பு கொடுத்து, ஐயா நான் ஞானஸ்தானம் எடுக்க விரும்புறேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சபையுடைய அந்த முறைப்படி உங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? ஞானஸ்தானம் கொடுத்து உங்களுடைய பேர் என்ன பண்ணப்படும்? ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா என்ன பண்ணிடலாம்? மாறிடலாம். அதுதான் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படுகிற முதல் கட்டளை. ஞானஸ்நானம் என்றது எடுக்கவும் செய்யலாம், எடுக்காம இருக்கலாம், அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணணும்? எடுக்கணும். எடுத்துதான் அவங்க என்ன பண்ணிருக்கிறாரு? சொல்லி இருக்கிறாரு. அவரே இறங்கி என்ன பண்ண தண்ணியில ஞானஸ்நானம் எடுத்துட்டார். அதனால என்னை பின்பற்றி நீங்களும் என்ன எடுக்கணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும் ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப ஞானஸ்நானம் நீங்க கண்டிப்பா எடுக்கணும். சீக்கிரத்துல இந்த கிறிஸ்துமஸ் உள்ளாக நம்ம ஞானஸ்நானம் கொடுப்போம். இந்த கிறிஸ்துமஸ் வர்றதுக்குள்ள அந்த டைம்ல யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கீங்களோ அவங்க எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்து தேவனோடு உடன்படிக்கை செய்யுங்க. அல்லேலூயா. அப்படி நீங்க உடன்படிக்கை செய்யும் போது இந்த பந்தியிலே நீங்களும் எங்களோடு கூட என்ன செய்யலாம்? பங்கு பெறலாம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வாசித்ததான இந்த வேத பகுதியில 10ஆம் அதிகாரம் வாசித்தோம் இல்லையா? அதுல 16 இருந்து 18 வரைக்கும் வாசிங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் வாசி பண்ணா 16 இருந்து 18. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமா இருக்கிறார்கள் அல்லவா? அல்லேலூயா. கவனி, இந்த இடத்துல வந்திருக்கிற நாமும் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இதுதான். இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறதான கர்த்தருடைய பந்தி. இந்த கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு பெறும் பொழுது கவனிங்க, இந்த இருக்கிற அந்த ரசத்துல நீங்க பங்கு பெற்றீங்கன்னா கிறிஸ்துவினுடைய ரத்தத்தோடு நீங்க என்ன ஆகுறீங்க? ஐக்கியமாகுறீங்க. இந்த அப்பத்துல நீங்க பங்கு பெற்றீங்கன்னா கிறிஸ்துவின் சரீரத்தோடு நீங்க என்ன ஆகுறீங்க? ஐக்கியமாகுறீங்க. அல்லேலூயா. ரெண்டு காரியம் நடக்குது. நம்முடைய சரீரம் ஒரே சரீரமா மாற்றப்படுது. சபை என்பது யாருடைய சரீரம்? இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம். நம்ம எல்லாரும் வேறையா இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே சரீரமா இருக்கிறோம். அல்லேலூயா. சரீரமாகிய சபைக்கு யார் தலையா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார். நம்ம எல்லாரும் என்னவா இருக்கிறோம்? சரீரமா இருக்கிறோம். அப்ப தலையாகி இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது இந்த சரீரமான சபை என்ன பண்ணப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ இந்த பந்தியில யாரெல்லாம் பங்கெடுக்கிறீங்களோ அவங்க எல்லாம் எதுல பங்கெடுக்கிறீங்க? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோடு நீங்க பங்கெடுக்கிறீங்க. அடுத்தது அவருடைய ரத்தத்தோடு நம்ம என்ன பண்றோம்? ஐக்கியப்படுகிறோம். நல்ல கவனி. இப்படி ஐக்கியப்படுகிற அநேக இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரா? உங்களிடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க மேல கர்த்தர் என்ன பண்ணல? பிரியமா இல்ல. ஏன்னா அவங்க அபாத்திரமா பங்கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அபாத்திரமா ஞான போஜனத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அபாத்திரமா ஞான பானத்தை என்ன பண்ணாங்க? குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால வனாந்தரத்திலேயே அவங்க என்ன பண்ணப்பட்டார்கள்? அழிக்கப்பட்டார்கள். கானானுக்குள்ள அவங்களால பிரவேசிக்க முடியல. தேவனுடைய பிள்ளைகளை, இது நமக்கு திஷ்டாந்தங்களாக என்ன பண்ணப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்கு. உலகத்தின் முடிவுல கடைசி காலத்துல இருக்கிற நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி இது என்ன பண்ணப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அழிஞ்ச மாதிரி நீயும் அழிஞ்சு போயிடாத, அவங்க அழிஞ்ச மாதிரி நாம என்ன பண்ணக்கூடாது?
வச்சிருக்கிறாரு, நமக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்துலதான் இந்த ஞான போஜனத்தை குறித்தும் இந்த ஞான கண்மலையை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் அறியாதிருந்து பார்த்து இது என்ன என்றார்கள். கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். யாருக்கு? அந்த இடத்துல யாருக்கு சொல்லப்படுது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில வந்து செங்கடலை தாண்டி அவங்க வனாந்தரத்துக்கு வந்த பிறகு அவங்களுக்கு என்ன இல்லை, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லை. இந்த நேரத்தில் அவங்க எல்லாரும் வந்து முறையிடுறாங்க. ஆண்டவர் மோசையின் மூலமா ஒரு காரியத்தை சொல்றாரு. நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு, மன்னாவை கொடுப்பார். அந்த 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 அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. நம்ம நேரம் இல்லாதனால நானே உங்களுக்கு விளக்கமா சொல்லிடுறேன். எல்லாரும் என் முகத்தை பாருங்க, படிக்க தெரியாதவங்களாம் கவனிக்க. ஆண்டவர் சொல்றாரு, விடியற் காலத்துல அந்த அப்பம் உங்களுக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போய் வனாந்தரத்துல கீழே சித்தி கிடக்கிற வானத்திலிருந்து அப்படியே மழை பெய்யற மாதிரி அந்த மண்ணா என்ன பண்ணும், உங்களை சுற்றி பெய்திருக்கும். அது எப்படி இருக்குன்னா கொத்தமல்லி அளவா இருக்கும். கொத்தமல்லி பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு பெருசா இருக்கும், சின்னதா. அதுல பார்த்தா பனிக்கட்டி மாதிரி அது இருக்கும். அது வந்து வெண்ணிறமா இருக்கும், வெள்ளை கலர் இருக்கும். பயிர் அதான் சொல்லுது. அது வந்து எப்படி இருக்குன்னா தேனிட்ட பணியாரம் போல இருக்குமா. அதை என்ன பண்ணணுமா, அவங்க சேர்க்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு ஓமர் அளவு என்ன பண்ணணும், சேர்க்கணும். உங்க வீட்டுல எத்தனை பேர், 5 பேர் இருக்காங்கன்னா 5 ஓமர் சேர்க்கணும். 10 பேர் இருக்காங்கன்னா 10 ஓமர் சேர்க்கணும். அப்ப கவனிங்க, அந்த இடத்துல அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையான அப்பத்தை என்ன பண்ணிடணும், அந்த மண்ணாவை பொறுக்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவங்க சமைச்சு என்ன பண்ணணும், அது அப்பமாக்கியோ அல்லது ரொட்டி ஆக்கி எப்படி வேணா அவங்க மேட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். கவனிங்க, அந்த ஆண்டவர் இன்னொன்று சொன்னாரு, அடுத்த நாளுக்குரியதை இன்னைக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, சேர்க்க கூடாது. இன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நீ என்ன பண்ணணும், எடுக்கணும். அடுத்த நாளுக்கு எனக்கு வேணும் நான் எடுத்து வைக்கிறேன்னு என்ன பண்ணக்கூடாது, எடுத்து வைக்க கூடாது. அப்படி எடுத்து வச்சா அது என்ன ஆயிடும், கெட்டு போயிடும். பூச்சி என்ன பண்ணிடும், அது அழுகி போய் அதுல இருந்து பூச்சி வந்துடும். ஒரே நாள் தான். இன்னைக்கு எடுக்கிற மண்ணாவை நாளைக்கு என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. அப்ப நாளைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு விடிய காலையில் எழுச்சி போய் என்ன பண்ணணும், அவங்க மன்னாவை பொறுக்கணும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. மன்னா அனுதினமும் அவங்க என்ன எடுக்கணும், அவங்களுக்கு தேவையான மன்னாவை எடுக்கணும். அது விசுவாசத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? அவன் இன்னைக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்துட்டாரு, நாளைக்கு கொடுப்பாரா இல்லையோ தெரியல. அதனால இன்னைக்கே என்ன பண்ணிக்கலாம், சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு வேலை கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நீ அவிசுவாசம் பண்ணினா நீ எடுத்து வச்சதெல்லாம் என்னவா மாறிடும், பூச்சா மாறிடும். அது உனக்கு உதவாது, கெட்டு போயிடும். அதை நீ கீழே தான் கொட்டணும். ஆனா அன்னைக்கு தேவையானது எல்லாம் உனக்கு என்ன பண்ணும், அப்படியே பத்திரமா இருக்கும். கவனிங்க, அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த அதிகாரத்துல வாசிக்க போறோம். எத்தனை வசனம் எடுத்து வாசிங்க. 16ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் வாசி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளும் சேர்த்துக்கணும். அடுத்த வாசிங்க. அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்கள் என்ன செய்வேன், என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சோதிப்பேன். என்ன பண்றாரு, ஆண்டவர் சோதிக்கிறார். நான் சொல்றபடி அவங்க நடக்கிறாங்களா நடக்கலையா என்ன பண்றாரு, சோதிக்கிறார். அவர் சொல்றபடி நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. அவர் சொல்றபடி நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு தேவையானதை மட்டும் அவங்க என்ன பண்ணிட்டு வருவாங்க, எடுத்துட்டு வருவாங்க. சொல்றதை கேட்காதவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய எடுத்துட்டு வருவாங்க, சேர்த்து எடுத்துட்டு வருவாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ என் வார்த்தைக்கு கீழ்படியலையா அப்படின்றத இதனால நான் என்ன பண்ண போறேன், சோதிக்க போறேன். பாருங்க, அப்படி சில பேர் என்ன பண்ணாங்க, எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தாங்க. என்ன ஆயிடுச்சு, கெட்டு போச்சு. கவனிங்க, ஆண்டவர் 6 நாள் நீ டெய்லி போய் பொறுக்கணும். ஆனா 7வது நாள்
நீ பொறுக்க போகக்கூடாது. 7வது நாள் என்ன பண்ணக்கூடாது? ஏன்னா அது ஓய்வு நாள். கவனிக்கிறீங்களா? அது என்ன நாள்? 6வது நாளுக்கு மட்டும் 6வது நாள் மட்டும் நீ 2 நாளுக்கு சேர்த்து என்ன பண்ணிட்டு வந்துடணும், எடுத்துட்டு வந்துடணும். 7வது நாள் நீ வெளியில வந்து பொறுக்கிக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இப்படி இருக்கக்கூடாது. நீ ஓய்வு இருக்கணும். கர்த்தருடைய நாள் பரிசுத்தமா நீ என்ன பண்ணணும், ஆசரிக்கிறேன்னு சொன்னார். அதே மாதிரி 6வது நாள் 2 நாளுக்குரியதை பொறுக்கிட்டு வந்து வச்சாங்க. 7வது நாள் கெடவே இல்லை. 7வது நாள் பூச்சி பிடிக்கவே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறாங்களா இல்லையாங்கிறத என்ன பண்றாரு ஆண்டவர் சோதிச்சு பார்க்கணும். எங்க 7வது நாள் நான் போய் பொறுக்க போறேன்னு சில பேர் கிளம்பி போனாங்க. என்ன பண்ணாங்க? 6வது நாள் 2 நாளுக்கு இதை பொறுக்காம 7வது நாள் அவங்க சட்டியை தூக்கிட்டு போனாங்க. என்ன இல்லை? அந்தமா சொல்லுங்களேன். மண்ணால ஏன் இல்லை? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு 6வது நாள்ல என்ன பண்ணிக்கணும், 2 நாளுக்குள்ளதை எடுத்துக்கணும். 7வது நாள் உனக்கு என்ன பண்ணாது, வானத்துல இருந்து அப்பம் வராது. பாருங்க, இந்த வானத்துல இருந்து வந்த அப்பம் தூதர்கள் சாப்பிட்ட அப்பம் என்று நாம் என்ன பண்றோம், வாசிக்கும். புரியுதுங்களா? அதனாலதான் ஆண்டவர் இந்த நாள்ல கூட அந்த வசனத்தை வாசிங்க. 16ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு 7வது நாளை குறித்து. அந்த வசனம் பாருங்க. எத்தனாவது வசனம்? மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது அது நாடவும் இல்லை, பூச்சி பிடிக்கவும் இல்லை, அது நாற்றம் எடுக்கவும் இல்லை, என்ன பண்ணல, பூச்சி பிடிக்கவும் இல்லை. எந்த நாளா இருந்ததுனால? ஓய்வு நாளா இருந்ததுனால என்ன பண்ணல, நாற்றம் எடுக்கவும் இல்லை, பூச்சி பிடிக்கவும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. அவன் இன்னைக்கு எத்தனை பேர் சட்டி தூக்கிட்டு கிளம்புறீங்க, கொழுந்து தூக்கிட்டு கிளம்புறீங்க, பையத்துக்கிட்டு கிளம்புறீங்க 7வது நாள்ல? நீங்க அப்படி சேர்க்கிறது நாத்தம் படிச்சிடும், பூச்சி பிடிச்சிடும். பசங்க அதான் சொல்லுது. அப்படி கிளம்பி போறது அவங்க என்னவா இருக்காது, ஆசீர்வாதமா இருக்காது. 7வது நாள் ஓய்வு நாள். அதுல நீ என்ன பண்ணாத, ஆண்டவர் வானத்துல இருந்து கொடுக்கிற மனாவே என்ன பண்ணல, எடுக்க வேணாம்னு சொல்ற. அன்னைக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, நீ ஓய்வு இருக்க வேண்டிய ஓய்வு நாள். அன்னைக்கு கர்த்தருடைய நாள், அன்னைக்கு கர்த்தருடைய வேலையை செய்யற நாள். அன்னைக்கு நீ உன் சொந்த வேலையை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி செஞ்சு நான் நாரி போயிடும், என்ன பண்ணிடும், பூச்சி பிடிச்சதும் உனக்கு உதவாது. அந்த பணம் என்ன பண்ணாது, உனக்கு எந்த விதத்துல உதவியா இருக்காது. 6 நாள் நீ செய்யலாம். 6வது நாள் உனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, தருவார். ஆமென் சொல்லுவோமா? ஒன்று அது நீ சம்பாதிக்கிறது, இன்னொன்று கர்த்தர் உனக்கு தருவது. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு தர ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், அது எப்பொழுதும் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? கவனிங்க, இந்த இடத்துல முதல் அபாத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகாலையில நம்ம எழுந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடாம இருக்கிறது தான் பாவம். அதிகாலையில ஒவ்வொரு நாளும் எழுந்து ஆண்டவரை தேடாம இருக்கிறது என்னது, பாவம். அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடுறீங்களா? ஒவ்வொரு நாளும் காலையில் ஏற்றி மன்னாவை பெற்றுக்கொள்றீங்களா? ஒவ்வொரு நாளைக்கும் வேண்டிய மன்னாவை, அன்னைக்கு வேண்டிய மன்னாவை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அன்னைக்கு தான் தருவார். எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறீங்க? கைக்கு உண்மையா கைக்கு காமிப்போம். அதிகாலையில் எழுந்து நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றேன் மட்டும் கைகளை போடும். சிலர் தான் அதிகாலையில் என்ன பண்றதுல எழுந்திருப்பாங்க, பல்லு தேய்ப்பாங்க, முகத்தை கழுவாங்க, ரெடி ஆவாங்க, வேலைக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீ அதிகாலையில எழுந்து முதல்ல என்ன பண்ணணும், தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதிகாலையில ஆண்டவரை தேடுறதே இல்லை, ஆனா பொசுக்குன்னு வந்து இங்க இது மட்டும் என்ன பண்ணிட்டு போறது, எடுத்துட்டு போய் சாப்பிடுறது. எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? உனக்கும் ஆண்டவருக்கு எந்த சம்பந்தமுமே இல்ல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உனக்காக காத்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் உனக்கு கூட்டி தர்றார். ஆனா அதிகாலையில் எழுந்து நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கிறோமா? எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமென், அல்லேலூயா. என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் என்ன பண்றேன், சிநேகிக்கிறேன். இப்ப நம்ம ஆண்டவரை நேசிக்கிறவங்களா இருந்தோம்னா அதிகாலையில முதல் மணி நேரத்தை யாருக்கு கொடுப்போம், ஆண்டவருக்கு கொடுப்போம். இன்னைக்கு எத்தனை பேர் முதல் மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க? எழுந்த உடனே முதல் யார்கிட்டையும் பேசுறதுக்கு முன்னாடி, யாரையும் பார்க்கறதுக்கு முன்னாடி, எந்த வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி உங்க ஃபர்ஸ்ட் டைம் யாருக்கு கொடுத்துடணும், ஆண்டவருக்காக கொடுத்தோம். உடலை கழுவிட்டு வந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதித்து, படிக்க தெரிஞ்ச வேத வசனத்தை வாசிச்சு, படிக்க தெரிஞ்சா போன்லயாவது வசனத்தை வச்சு கேட்டு கொஞ்ச நேரம் நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவரே இந்த நாள்
இந்த நாள்ல நீங்க என்ன வழி நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய கிருபையை என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த அதிகார ஜெபம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணிட்டே போவீங்க? வளர்ந்துகிட்டே போவீங்க. ஒருவேளை நீங்க சொல்லுவீங்க எனக்கு நேரமே இல்லை, நான் காலையிலே வேலைக்கு போகணும் அப்படிலாம் சொன்னீங்கன்னா நீங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே சீக்கிரமா நீங்க எழுந்து என்ன பண்ணணும்? கர்த்தரை தேடணும். அதிகாலைன்றது எத்தனை மணிலிருந்து எத்தனை மணி வரைக்கும்? அதிகாலைன்றது காலையில 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும். எத்தனை மணிலிருந்து? 3 o'clock இருந்து 5 o'clock வரைக்கும் அதிகாலை. அதுதான் பகலின் குளிர்ச்சியான வேலை. என்ன வேலை? ஆமா, உலகம் முழுவதும் நீங்க போய் தேடி பார்த்தா கூட அந்த நேரத்துல தான் உலகம் முழுவதும் எப்படி இருக்கும்? குளிர்ச்சியா இருக்கும். ஏன்னா நைட்ல பாத்தீங்கன்னா ஒரே புகை, ஒரே நாத்தம், ஒரே வழிபாடுறது, ஒரே காற்று, எல்லாம் கசகசம் இருக்கும். ஆனா அந்த 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் அப்படியே நிசப்தமா அமைதியா அந்த பூமியே எப்படி இருக்கும்? குளிர்ச்சி அடைந்து காணப்படும். எந்த தேசத்துக்கு போனாலும் அந்த டைம் தான். அப்ப கவனிங்க, அந்த குளிர்ச்சியான வேலையில ஆதாம் ஏவாளோடு உறவாடினது போல கர்த்தர் உங்களோடு என்ன பண்ணுவார்? உறவாட வருவார். நீங்க எந்த நேரம் 3 to 5 எந்த நேரமாவது ஒரு டைமை பிக்ஸ் பண்ணி அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கலாம். 5 மணிலிருந்து 5 மணிலிருந்து 6 மணி கூட நீங்க என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். என்ன பண்ணணும்? சிலர் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஜெபம் பண்ணாங்கன்னா 4 நாள் ஜெபம் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஒரு நாள் வச்சிருக்கிற அந்த கிருபையை வச்சு மற்ற நாள் நம்ம நடக்க முடியாது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அனுதினமும் ஆண்டவர் அதிகாலையில தேடினாங்களோ அதே போல நாம அதிகாலையில என்ன பண்ணணும்? ஆண்டவரை தேடணும். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55 6வது வசனம். 6 இருந்து 11 வரைக்கும் வாசிங்க. ஏசாயா 55 6 இருந்து 11 வேகமா வாசிங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் திரும்ப கடவன், அவர் நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் போதும். கவனிங்க, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. அப்ப நம்ம சில காரியங்களை நினைக்கிறோம், சில வழியா நம்ம போகணும்னு நினைக்கிறோம். ஆனா அது ஆண்டவருடையது கிடையாது. அப்ப ஆண்டவருடைய நினைவு என்ன, ஆண்டவருடைய வழி என்னன்னு அறியணும்னா நம்ம எங்க போய் உட்காரணும்? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் என்ன பண்ணணும்? எந்த சமயம் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம்? அதிகாலை வேளையில தான் நம்ம கர்த்தரை என்ன பண்ண முடியும்? கண்டடைய முடியும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க அதிகாலையில ஜெபம் பண்ணாம இருந்தீங்கன்னா இன்றைய எழுந்து என்ன பண்ண ஆரம்பிங்க? அதிகாலையில ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏற்கனவே நீங்க அதிகாலையில ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து என்ன பண்ணுங்க? அந்த ஜெபத்தை விடாம அதிகாலையில எடுத்து ஜெபம் பண்ணுங்க. சிலருக்குலாம் அதிகாலையில எத்தனை மணி? 8 மணி தான் உங்களுக்கு என்னவா இருக்குது? அதிகாலையா இருக்கு. 8 மணிக்கு தான் புரண்டு படுவாங்க. அவங்கள எழுப்பினா கூட என்ன பண்ண மாட்டாங்க? ஏந்திரிக்க மாட்டாங்க. அப்படிலாம் சில பேர் இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணக்கூடாது? அப்படி சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, முக்கியமா வாலிப பிள்ளை எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்க? சீக்கிரமா எழுந்திருக்கிறீங்களா? ஒருவேளை தூக்கம் வந்தா ஜெபம் பண்ணிட்டு கூட தூங்குங்க, தப்பு கிடையாது. ஆனா அதிகாலையில இருந்து என்ன பண்ணிடுங்க? ஜெபம் பண்ணிட்டு. ஆமென் சொல்லுவோமா? தேவனோடு என்ன செய்யுங்க? உறவாடுங்க. தேவனோடு என்ன பண்ணுங்க? அந்த நேரத்தை நீங்க செலவிடுங்க முழு இருதயத்தோடும். எரேமியா 29:13-14 சொல்லப்படுகிறது. முழு இருதயத்தோடும் தேடினால் என்னை தேடுவீர்கள், கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. முழு இருதயத்தோடு நம்ம கர்த்தரை என்ன பண்ணணும்? தேடணும். குடும்பமா கர்த்தரை என்ன பண்ணணும்? தேடணும். அதிகாலையில் எழுந்து குடும்பமா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா குடும்பமா கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுங்க? பாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நான் வீட்டுல எல்லாம் ஜெபிக்க முடியாது ஐயா, எனக்கு சபைக்கு வந்து ஜெபிக்கிற விருப்பமா இருக்குன்னா சபை காலையில 5 மணிக்கு திறக்கப்பட்டிருக்கும். நீங்க நல்லா வந்து இங்க என்ன பண்ணிட்டு போனா 1 மணி நேரம் அதிகாலை ஜெபம் பண்ணிட்டு போகலாம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. வீட்டுல கசமசம் அந்த நேரத்துல ஏதாவது வேலை பண்ணிட்டு அப்படி இருப்பாங்க. ஆனா ஆலயத்துக்கு வந்துட்டீங்கன்னா நல்லா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? போலாம். அப்படி இல்லைன்னா வீட்டுலயாவது நீங்க எழுந்து என்ன பண்ணணும்? அதிகாலையில என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில நீங்க தேடல அப்படின்னா இந்த
இந்த பந்தி எடுப்பதற்கு நீங்க தகுதியானவங்களே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நீங்க கிருபை என்ன பண்ணவே இல்லை, பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை உங்ககிட்ட என்ன பண்ணல இல்ல. கர்த்தர் விரும்புகிற அந்த வளர்ச்சி அந்த எதுவுமே கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு சபையில ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு ஞானசாரம் எடுத்து சிலர் அபிஷேகம் கூட பெறல, அபிஷேகம் பெற்றுக்கொண்டு நமக்கு பந்தி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் நடத்தி கொடுப்பாங்க, அப்புறம் நம்ம செத்த அடக்கம் பண்ணுவாங்க. இப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சபைக்கு பதிலுக்கு போயிட்டு இருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்காக மட்டும் நம்ம சபைக்கு என்ன பண்ணல வரல. ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளரணும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக சபையை நம்ம என்ன பண்றாரு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நீங்க ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? நான் அதிகாலையில் இருந்து ஜெபிக்கிறேன்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி நல்ல தீர்மானம் எடுத்து கையை தூக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்கார். நான் கண்ணா எல்லாரும் கண்ண மூடிங்க, நீங்களும் கண்ண மூடி கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறாரு. நான் இனிமேல் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்திருக்கிற நேரத்துல மூஞ்சிகள் கழுவிட்டு நேரம் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறவங்க மட்டும் கையை பிடிக்காம போகும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா அதிகாலையில் உங்களை தேடக்கூடிய அந்த பாக்கியத்தை நீங்க கரைகளை உயர்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு தாங்க. ஒரு நல்ல தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க ஏசப்பா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறதுக்கு நீங்க கிருபை தாங்க. புதிய கிருபையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு நீங்க அனுகிரகம் செய்கிறார்கள். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பெற்றுக்கொள்வீங்களா? இனிமேல் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை, புதிய பலனை, புதிய நன்மையை, புதிய ஆசீர்வாதத்தை யாருக்கு பெற்றுக்கொள்ளணும்? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதிய நாள் தான். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிறந்த நாள் தான் இல்லையா? ஒவ்வொரு நாளும் நீங்க கண்ணை திறந்து முடிச்சு பாக்குறீங்கன்னா அது நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டு நாள் கிடையாது, அவர் உங்க மேல வச்ச கிருபை நாள். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் அவரோட நீங்க என்ன பண்ணணும், செலவு பண்ணணும். கொஞ்சம் எடுத்த உடனே உங்களால 1 மணி நேரம் இருக்க முடியாது. ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது, ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. அப்படி இருக்க என்ன பண்ணிட்டே போகணும், அந்த நேரத்தை அதிகமாகணும். எப்படி என்ன பண்ணிடக்கூடாது, குறைச்சிடக்கூடாது. முதல் மணி நேரம் யாரெல்லாம் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, விடிய காலையில போய் அந்த மன்னாவை பொறுக்கிட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாம் அந்த ஞான போஜனத்தை சாப்பிட்டு எப்படி இருந்தாங்க, நல்ல ஆரோக்கியமா இருந்தார்கள். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு தருவார். வசனத்தை படிக்கும் போது அன்றன்றைக்குரிய வார்த்தையை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, தருவார். இப்படி நீங்க இல்ல அப்படின்னா நீங்க இந்த பந்தி எடுப்பதற்கு அபாத்திரரா இருக்கிறீங்க. அதனால இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பந்தியில நாங்க பங்கெடுக்கிறதுக்கு எங்களை என்ன பண்ணுங்க, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க சொல்லி கேளுங்க. 2வது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே 10ஆம் அதிகாரத்துல வாசிங்க 7ஆம் வசனம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் என்ன ஆனாங்க, விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனார்கள். அப்போ 2வது அபாத்திரமா நம்மளை மாற்றுவது என்னது, விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், விக்கிரகத்துக்கு படைச்சதை புசிக்கிறவங்க இந்த பந்தியில் என்ன பண்ண முடியாது, பங்கு பெற முடியாதபடி அபாத்திரரா மாறுறாங்க. விக்கிரகத்துக்கு படைச்சதை யாரும் புசிக்கிறீங்களா? வேலை செய்ய போற இடத்துல ஆயுத பூஜை, அந்த பூஜை, இந்த பூஜைன்னு சொல்லி ஏதாவது சுண்டலையோ பொரியலையோ ஏதாவது ஒன்று கொடுத்தா என்ன பண்ணக்கூடாது, சத்தமா சொல்லுங்களேன். ஆனந்தப்படுத்த கவனிக்கிறீங்களா? என்ன பண்ணக்கூடாது, ஆமா வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது யாருக்கு படைக்கிறாங்க, நீங்க வீட்டுல போய் வாசனத்தை பாருங்க. 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் சொல்ல, இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ, அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமா இருக்க எனக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போதன பந்திக்கும் பேய்களுடைய போதன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அப்போ நீங்க கர்த்தருடைய பந்தியிலையும் வந்து பங்கு பெற்றுக் கொண்டு அங்க போயிட்டு அவங்க படைக்கிறதையும் வாங்கி என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லை. சில பேர் என்ன பண்றாங்களோ வாங்கி சாப்பிடுறாங்களோ கேள்விப்பட்டேன். அதனால என்ன பண்ணக்கூடாது, அப்படி என்ன பண்ணக்கூடாது, நீங்க பேய்களுடைய பந்தியில என்ன பண்ணக்கூடாது, பங்கு பெற கூடாது. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எதெல்லாம் அஞ்ஞானிகள் செய்யறாங்களோ, அவிசுவாசிகள் செய்யறாங்களோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இப்ப கல்யாணம் முடிச்சு உங்க வீட்டுக்கு வராங்க, குழந்தைய பெற்று வீட்டுக்கு தூக்கிட்டு வராங்கன்னா ஆரத்தி எடுக்கலாமா? சத்தமா சொல்லுங்களேன். ஆரத்தி யார் எடுப்பாங்க? விக்கிரகத்தை வணங்குறவங்க ஆரத்தி எடுப்பாங்க. ஏசப்பா பிள்ளை ஆரத்தி எடுக்கலாமா? வீட்டுக்குள்ள வந்தவனே மாமா ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரோட வீட்டுக்கு என்ன பண்ண கொண்டு வந்துருக்க எல்லா ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வரவேற்கணும். அவரை முன்ன வச்சுதான் எல்லாமே செய்ய
செய்யக்கூடிய அந்த சகப்புக்கும் அந்த கற்பூரத்துக்கும் அந்த நெருப்புக்குமா வல்லமை இருக்குது? தேவனை விட யோசித்து பாருங்க. ஒரு பிள்ளை அது கர்த்தருடைய பிள்ளையா இருக்கா, கர்த்தருடைய பிள்ளையை போல என்ன பண்ணணும்? வளரணும். எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நான் தான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன், நீ சின்ன குழந்தை தானே, நீ வாங்கி சாப்பிடு, நீ எல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நீங்க பாக்குறீங்கல்ல ஊழியக்காரங்க பிள்ளையை எப்படி வளர்க்குறாங்கன்னு பாக்குறீங்கல்ல, காலில் கொலுசு அதெல்லாம் போட்டு வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க சின்ன வயசுல இருந்து எங்க குழந்தைய பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க எப்படி வளர்க்குறோம். அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படியே கருப்பு மைய வைக்கிறது, அப்புறம் காலில் என்ன ஒரு கம்பி மேல் சுத்தி விடுறது, அப்புறம் பாசி மணியா என்ன பண்றாங்க, பாசி மணியை கையில கட்டுறது, அப்புறம் என்னென்னவோ என்ன பண்றாங்க, வெள்ளி கொடி போடுறது. இது எல்லாமே அஞ்ஞானிகள் செய்யற காரியம். தெரியலன்னா வந்து ஊழியக்காரங்க என்ன பண்ணணும், இப்படி எல்லாம் செய்யறாங்க பாஸ்டர் குழந்தைக்கு நாங்க செய்யலாமான்னு என்ன பண்ணணும், கேட்கணும். கேட்காம நீங்களே சொல்லாம கொள்ளாம என்ன பண்ணக்கூடாது, யாரையும் பிரியப்படுத்துறதுக்காக குழந்தைய பலிகடாவா மாத்தாதீங்க. அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சதுன்னா சத்தியத்தின்படி அந்த குழந்தைய வளருங்க. தெரியலன்னா ஊழியக்காரர்கிட்ட வந்து என்ன பண்ணுங்க, ஆலோசனை கேளுங்க. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. விக்கிரகத்துக்குரிய காரியங்கள்ல நம்ம எப்படி இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். விக்கிரக ஆராதனை என்பது பொருளாசை என்ன பண்ணுது, குறிக்குது. பொருளாசை நமக்குள்ள இருக்குமானால் அது என்ன ஆராதனை, விக்கிரக ஆராதனை. பொருளாசை ஒருபோது நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. பொருளாசை அப்படின்னா நீங்க எதை பார்த்தாலும் வாங்கணும், எதை பார்த்தாலும் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க, அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு தேவையானதை மாத்திரம் நாம என்ன பண்ணணும், வாங்கணும். பணம் இருக்குதுன்றதுக்காக எல்லாத்தையும் வாங்கக்கூடாது. வாங்கறதுக்காக பணத்தை சம்பாதிக்கிறதுலே குறியா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்னைக்கு பணமே நிறைய பேருக்கு என்னவா இருக்குது, தெய்வமா இருக்குது. உங்களுக்கு யார் தெய்வம், பணம் தெய்வமா ஏசப்பா தெய்வமா? சத்தமா சொல்லுங்களேன். ஏசப்பாவும் தெய்வங்க பணமும் தெய்வங்க அப்படின்னா ரெண்டு பேரும் என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, என்னை பின்பற்ற நீ விரும்பினால் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுவா, இன்னைக்கு வேணும்னா இன்னைக்கு தருவேன், நாளைக்கு வேணும்னா, சத்தமா சொல்லுங்களேன், நாளைக்கெல்லாம் சேர்த்து வைக்க நினைச்சா என்ன பண்ணாது, முடியாது. நீ என்னை விசுவாசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒன்று அற்புதமா ஆச்சரியமா நான் என்ன பண்ணுவேன், நடத்துவேன். எத்தனை பேர் அப்படி ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருக்காரு? ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் கவலைப்படுறீங்க, ஐயோ அவங்க எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்களே, இவங்க எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்களே. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் பூச்சி என்ன பண்ணும், துருவம் என்ன பண்ணிடும், நாய் போயிடும். ஆனா உன் வாழ்க்கையில அன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு இல்லையா, அதுதான் உன்னை திருப்தியா உன்னையும் உன் தலைமுறையும் வாழ வைக்கும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவது காரியம் வந்து விக்கிரக ஆராதனை. மூணாவது காரியம் என்ன என்று சொல்லி நாம பார்க்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்குது, வேசித்தனம். 8வது வசனம் என்ன சொல்லுது, உங்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாள் எத்தனை பேர் இறந்து போனாங்க, 23,000 பேர். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, சத்தமா சொல்லுங்களேன், கேட்கல. வேசித்தனம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. வேசித்தனம் என்று சொன்னால் என்னது, விபச்சாரம், வேசித்தனம். ஆணை ஒரு பெண் ஆணை தவறா பார்க்கிறதும், ஒரு ஆண் பெண்ணை தவறா பார்க்கிறதும், தவறான உறவு, தவறான தொடர்பு, இது எல்லாமே இருக்கிறதுக்கு பேரு தான் என்னது, வேசித்தனம். ஒரு ஸ்திரீ எச்சியோடு பார்த்தாலே நீ என்ன பண்ணியாச்சு, விபச்சாரம் பண்ணியாச்சு. நீங்க பார்த்தா மொபைல் போன்ல ஆபாசமான காட்சிகள், அசிங்கமான காட்சிகளை நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க யாராவது பாக்குறீங்களா? அவங்க இதுல பங்கெடுக்கிறதுக்கு என்ன கிடையாது, தகுதியே கிடையாது. அப்படிப்பட்ட காட்சிகள் அது போன்ல வரதான் செய்யும். நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதை பார்க்க கூடாது. அப்படி நீங்க பாக்குறீங்கன்னா என்ன செய்வீங்க அர்த்தம், வேசித்தனம் பண்றீங்க. இந்த பந்தியில அவங்க என்ன பண்ண முடியாது, பங்கெடுக்க முடியாது. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரே மனைவியோட ஒரே புருஷனோட நீங்க என்ன பண்ணணும், வாழணும். மற்றவங்க மீது நம்முடைய கண்கள் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. மற்றவங்களோட தொடர்பு வைத்துக் கொண்டு நான் எந்த தப்பு பண்ணல பார்த்து சும்மா தான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கூட என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்கள் அநேக சோதனைகள் என்ன பண்ணும், வரும். நீங்க உலகமே கெட்டு போய் தான் கிடக்குது இல்லையா? உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா, உனக்கு வந்து ஒன்னோட டேலண்ட் கூட இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, பாரு எனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, எனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு என்னவா இருக்குது, பெருமையா இருக்குது. ஆனா உனக்கு யார் தான் ஃப்ரெண்டா இருக்கணும், சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, எந்த பாய் ஃப்ரெண்டையும் நம்பாத, எந்த கேர்ள் ஃப்ரெண்டையும் என்ன பண்ணாத, நம்பாத. எல்லாம் ஏமாத்திட்டு போயிடுவாங்க, எல்லாம் உன் வாழ்க்கையில ஒன்றுமில்லாம ஆக்கிடும். அதனால வேசித்தனம் ஒரு நாள் ஆளுடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது, தகுதியே கிடையாது. உனக்கு சோதனை வரதான் செய்யும், நீங்க அதை என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். ஒரு சாது சுந்தர் சிங் சொன்ன மாதிரி, எனக்கு ஒரே ஒரு இதயம் தான் இருக்குது, யாருக்கிட்ட கொடுத்துட்டேன், ஏசப்பாட்ட கொடுத்துட்டேன், உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே
இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஏசப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை, நல்ல ஒரு எதிர்காலத்தை அவர் அமைத்து கொடுப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பேசித்தனம் பண்றவங்க இந்த பந்தியில் என்ன பண்ண முடியாது, பங்கெடுக்க முடியாது. அபாத்திரமா பண்றாங்க, அபாத்திரமா பங்கெடுக்கிறாங்க. எத்தனை குறிப்பு சொல்லியிருக்கிறோம்? 3. என்னென்னது? அதிகாலையில எழுந்து ஆண்டவரை தேடாதவங்க, ஒவ்வொரு நாளும் திருவியை பெற்றுக்கொள்ளாதவங்க அபாத்திரமா இருக்கிறாங்க. 2வது விக்கிரக ஆராதனை, பொருளாசை, இதெல்லாம் இருக்குதுன்னா அபாத்திரமா இருக்கிறாங்க. 3வது வேசித்தனம், விபச்சாரம் பண்றவங்க இதுல என்ன பண்ண முடியாது, பங்கெடுக்க முடியாது. 4வது நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து என்ன பண்ணப்பட்டார்கள், தாமுகளால் அழிக்கப்பட்டார். 4வது இயேசு கிறிஸ்துவை பரீட்சை பார்க்க கூடாது, என்ன பண்ணக்கூடாது. ஆமா, யாத்திராகமம் 17:7 வாசிங்க. யாத்திராகமம் 17:7. கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று பரீட்சை பார்த்தது நிமித்தமும் போதும். ஹல்லேலூயா. இப்ப பரீட்சை பார்க்கிறதுனா என்னது, கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா. சில பேர் நீங்க சொல்லுவீங்கல்ல, கர்த்தாவே இது இருக்கிறது உண்மையானா, நீங்க உயிரோடு இருக்கிறது உண்மையானா இந்த காரியத்தை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. எப்போ நீங்க ஆரம்பத்துல ரட்சிக்கப்படும் போது ஜெபம் பண்ணிக்கிறீங்கன்னா அது கரெக்டான ஜெபம் தான். ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆகி 20 வருஷம் ஆகி என்ன விடவில்லை, நீங்க இருக்கிறது உண்மையானா, நீங்க இருக்கிறது உண்மையானா அப்புறம் என்ன அர்த்தம், இன்னும் உங்களுக்கு என்ன இல்லை, கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்றது உங்களுக்கு என்ன இல்லை, நிச்சயம் இல்லை. அப்படி ஜெபிக்க கூடாது. கர்த்தாவே நீங்க இருக்கிறீர், என் ஜெபத்தை கேட்கிறீர், உங்க சித்தத்துக்கு இந்த காரியத்தை என்ன பண்றேன், ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் ஒருபோது என்ன பண்ணக்கூடாது, பரீட்சை பார்க்க கூடாது இல்லையா. ஆண்டவர் பரீட்சை பார்த்தா பிசாசு என்ன பண்ணா, மேல இருந்து கீழே குதிங்க, தேவதூதர்கள் வந்து தாங்கிட்டு போவாங்க, உங்க கல் பாதம் விடாதபடி. ஆண்டவர் சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய், நீ தவறி விழுந்துதான் தேவதூதர் அனுப்பி காப்பாற்றுவார். வேறுபடியே விழுந்தினா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, காப்பாற்ற மாட்டார். ஒரு கூட்ட விசுவாசிகள் அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது ஆத்துல தண்ணி பயங்கரமா போச்சான். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த ஆத்தை கடந்து போகணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு கூட என்ன பண்ணுவேன், இருப்பான் இருக்கிறேன். அதனால இந்த ஆத்தை நம்ம என்ன பண்ணுவோம், கடல் போவோம். விசுவாசத்தினால அவ்வளவு வெள்ளத்துல ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ள இறங்கிட்டாங்க. அத்தனை பேர் என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க, அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஊர்ல என்ன பேச்சு பாரு, இந்த சர்ச்சுக்கு போனவங்க ஊரெல்லாம் எத்தனை பேர் என்ன பண்ணிட்டு போட்டாங்க. இதுக்கு காரணம் யாரு, ஆண்டவரா அவங்களுடைய புத்தியினமா. அவங்க கர்த்தர் என்ன பண்றாங்க, பரீட்சை பார்க்கறாங்க. ஆறுகளை கடக்கும் போது நம்ம கூட இருப்பேன்னு சொன்னீங்களே, நான் என்ன பண்றேன், கடக்கிறேன்னு என்ன பண்ணக்கூடாது, நீ விஷத்தை சாப்பிட்டாலும் அது ஒன்றும் செய்யாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால போய் பால்டாயம் வாங்கி ஒரு இதை நான் குடிச்சு பார்க்கறாரு, என்ன செய்தா செய்யலையான்னு பார்ப்போம். அப்படி செய்யலாமா, என்ன பண்ணக்கூடாது. யாராவது உனக்கு தெரியாம, உனக்கும் தெரியாம உனக்கு விஷம் வச்சாங்கன்னா அது உனக்கு என்ன பண்ணாது, ஒண்ணு செய்யாது. நீயே எடுத்து ஒரு டப்பா குடிச்சிட்டு ஆண்டவர் என்ன காப்பாத்துறாரு இல்லையா பாப்போம்னா, நீ கர்த்தர் என்ன பண்ற, பரீட்சை பார்க்கற. ஒரு நாள் கர்த்தர் என்ன பண்ணக்கூடாது, பரீட்சை பாராது. பரீட்சை பார்க்கறவங்க இந்த பந்தியில் என்ன பண்ண முடியாது, பங்கெடுக்க முடியாது. அவங்க அபாத்திரமா இருக்கிறாங்க. கடைசியா இன்னும் எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன், 4 சொல்லியாச்சா, இன்னும் 3 காரியம் இருக்கு இல்லையா, வேகமா சொல்லுவோம். அடுத்தது வாசிங்க. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால என்ன பண்ணப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். ஆமென் சொல்லுவோமா. ஹல்லேலூயா. எதனால அழிக்கப்பட்டாங்க, என்ன செஞ்சாங்க, முறுமுறுத்தாங்க. மறுமொழி முறுமுறுக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆகி ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு வியாதி வந்துருச்சுன்னா உடனே என்ன சொல்றாங்க, இந்த ஆண்டவருக்கு கண் இல்லையா, ஏன் அந்த ஆண்டவர் என்ன இப்படி சோதிக்கிறாரு, இப்படின்னு ஆண்டவரையே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் சபைக்கு போறேனே, ஆண்டவருக்கு நான் தசமா கொடுக்குறேனே, எல்லாமே செய்யறேனே, எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டதனுடைய மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா, அவருடைய முறுமுறுப்பு. என்னது முறுமுறுப்பு. நீங்க முறுமுறுக்கிறீங்களா, இப்பெல்லாம் முறுமுறுக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க, முறுமுறுக்கிறீங்களா. அப்படி முறுமுறுக்கிறவங்க இந்த பந்தியில் என்ன பண்ண முடியாது, பங்கெடுக்க முடியாது. தேவனே எல்லாவற்றையும் செய்ய எப்படி இருக்கிறீர், வல்லவரா இருக்கிறீர். இந்த காரியம், இந்த பிரச்சனை என்னால் தாங்க முடியாததா இருக்குது, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். ஒருவேளை கடந்த காலத்துல முறுமுறுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என்ன கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. சபைக்கு தான் நான் போறேன், ஏசப்பாவை தான் நான் கும்பிடுறேன், சர்ச்சுக்கு தான் இவ்வளவு வருஷமா போயிட்டு இருக்கிறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒன்றும் ஆக மாட்டேங்குது, இப்படியே கஷ்டமா தான் இருக்குது, இப்படிலாம் நீங்க பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்,
தேவனிடத்துல பிரியமா இருக்க முடியாது. இந்த பந்தி என்ன பண்ண முடியாது. ஆமா, எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, எங்களை அழைத்தவர் நீர், எங்களை தெரிந்து கொண்டவர் நீர், என்ன இந்த சபைக்குள்ள கொண்டு வந்தவர் நீர், இதுவரைக்கும் எத்தனையோ அற்புதங்களை என் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறீங்க. இந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்ய உங்களால என்ன பண்ணும் ஆகும். அப்படியே செய்யாட்டாலும் எனக்கு என்ன இல்லை, கவலை இல்லை, நான் உங்க பிள்ளையா தான் இருப்பேன் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை தான் தேவனை சந்தோஷப்படும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. முழுவதும் கூடாது. 5வது காரியம். 6வது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 காரியம் 6, 7 வேகமா சொல்லி முடிச்சதேன். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார். என்ன உணவு? எதை சொல்றாங்க? மன்னாவை என்ன சொல்றாங்க? அற்பமான உணவா? எங்கிருந்து வருது சாப்பாடு? வானத்திலிருந்து அனுப்பி கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாளும் தேவையானதை கொடுக்குறாரு. ஆனா அவங்க சொல்றாங்க அற்பமான உணவு எங்களுக்கு என்னத்துக்கு? பாருங்க, இது 7வது 6வது காரியம் என்னன்னா, பரத்திலிருந்து நமக்கு வருகிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எதை நாம் அற்பமா நினைக்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்களேன். இந்த தேவ ஆலயத்தை ஆண்டவர் எதிர்த்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சபையை எப்படி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு? பரத்திலிருந்து இந்த சபை வந்துச்சு. ஆமென் சொல்லுவோமா? அப்ப இந்த சபையை நம்ம அற்பமா நினைக்க கூடாது. உங்களுக்கு தந்திருக்கிற ரட்சிப்பை நீங்க அற்பமா என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் இப்படி ஜெபம் ஆராதனைகளை சபையில ஒழுக்க வைக்கும் போது அது அற்பமா என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. முக்கியமா இந்த கர்த்தருடைய பந்தி என்னவா நினைக்க கூடாது. சத்தமா சொல்லுங்களேன். அற்பமா நினைக்க கூடாது. அற்பமா நினைக்கிறவர்கள் இதிலே பங்கெடுப்பதற்கு அபாத்திரராக இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. எந்த ஒரு காரியமே டைரக்டா நம்ம கிட்ட வர்றதில்லை. தேவனுடைய வார்த்தையா இருக்கட்டும். இன்னைக்கு பாருங்க, உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தை எங்க வந்துச்சு? ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருந்துச்சு? பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யார்கிட்ட வெளிப்படுத்தினாரு? இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து யாருக்கு வெளிப்படுத்தினாரு? அவருடைய தூதனுக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய தூதன் யாருக்கு வெளிப்படுத்தினாரு? அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் யாருக்கு வெளிப்படுத்தினாங்க? இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க பரிசுத்த ஆவியின் மூலமாய் சபைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுவாங்க. அதனால வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க பார்க்கும்போது சபையின் தூதனுக்கு நீ என்ன பண்ணு சொல்லு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலோடு என்ன பண்ண கடவர்? கேட்க கடவர். ஆமென் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப 6வதா அப்படி பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த நன்மையை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் என்ன பண்ணக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. அவர்கள் அபாத்திரராய் இருப்பார்கள். 7வது பாத்தீங்கன்னா கடைசியா என்னாகும் 20ஆம் அதிகாரத்துல 13 வாசிங்க, அதோட முடிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடு வாக்குவாதம் பண்ணி அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினால் மேரிபாவின் தண்ணீர் என்று எண்ணப்பட்டது. ஆமென் சொல்லுவோமா? கடைசியா என்னன்னா வாக்குவாதம். யாரோட வாக்குவாதம்? கர்த்தரோடு வாக்குவாதம். யாரோட வாக்குவாதம்? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரோடு என்ன பண்றாங்களா? வாக்குவாதம் பண்றாங்க. கர்த்தருடைய அவங்க பண்ணாங்க. கவனிங்க, 3ஆம் வசனம் வாசிங்க. யாரோட வாக்குவாதம் பண்ணி? சத்தமா சொல்லுங்க. மோசையோடு வாக்குவாதம் பண்ணி. அப்போ ஊழியக்காரங்களோட வாக்குவாதம் பண்றது யாரோட வாக்குவாதம் பண்றதுக்கு சமம்? கர்த்தரோடு வாக்குவாதம் பண்றதுக்கு சமம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கும் நிறைய சபைகள்ல ஊழியக்காரங்களோட என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க யாரும் அப்படி பண்றது இல்ல. சில சபைகள்ல ஊழியக்காரங்களோட என்ன பண்றாங்க? வாக்குவாதம் பண்றாங்க. அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். நம்ம ஊழியக்காரங்களோட மட்டுமல்ல, நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது? வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வாக்குவாதத்தினால ஒன்றையும் நம்ம சாதிக்க முடியாது. அப்படி யாரும் சாதிச்சிருக்கீங்களா? வாக்குவாதம் பண்ணி? வாக்குவாதம் பண்ணா ஒண்ணு வேணா நடக்கும். சண்டை வரும். என்ன வரும்? வாக்குவாதம். நீ சொல்றது நான் கேட்கறதா, நான் சொல்றது நீ கேட்கறதா, சண்டை வந்துடும். சண்டை வந்தா அங்க என்ன வரும்? பிரிவினை வரும். பிரிவினை வந்தா 2 பேரும் தனித்தனியா போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைச்ச எதையுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்போ வாக்குவாதம் என்பது தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியமா இருக்கு. 7 காரியம் சொல்லியிருக்கிறேன். முன்னாடி இருக்க பிள்ளைங்களா சொல்லுங்க பார்ப்போம். எழுதுறவங்கள யாரு வாய்ஸ் எழுதிருக்கீங்களா? என்ன பிக்சர் எழுதியா? ஷாம், சூப்பரான பேர் ஷாம் ஷரண். நோட்டு காணும், பேனாவை காணும். 7 காரியம் சொல்லியிருக்கிறேன். என்னென்ன காரியம்? அதிகாலையில ஒவ்வொரு நாளும் எழுந்து அவருடைய கிருபைக்காக நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அந்த அனுபவம் இருக்கணும். 2வது விக்கிரக ஆராதனை
பொருளாசை ஒரு நாள் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது. மூணாவது வேசித்தனம் விபச்சாரம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது. நாலாவது ஏசப்பாவை கர்த்தரை என்ன பண்ணக்கூடாது. இருக்கிறீங்களா இல்லையா இருக்கிறீங்களா இல்லையா அப்படி என்ன பண்ணக்கூடாது. கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அஞ்சாவது முறுமுறுக்க கூடாது. எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ண எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ண. ஆறாவது நன்மையை அற்பமா நினைக்க கூடாது. எதையுமே கர்த்தருடைய காரியத்தை எதையுமே என்ன பண்ணக்கூடாது. அற்பமாக நினைக்க கூடாது. ஏழாவது வாக்குவாதம் என்ன பண்ணக்கூடாது. செய்யக்கூடாது. இந்த 7 காரியங்கள் தான் அபாத்திரம் என்று சொல்கிறார். இந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீங்க இந்த பந்தியில் எடுப்பதற்கு அபாத்திரமா இருக்கிறீங்க. இப்போ உங்களை ஆராய்ந்து பாருங்க, உங்களை நிதானிச்சு பாருங்க. இந்த 7 காரியங்கள் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள இல்லாதபடி என்னை சுத்திகரிக்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி இந்த பந்தியில நம்ம என்ன பண்ண போறோம். பங்கெடுக்க போறோம். ஞானசானம் எடுத்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எழுந்து நிற்கலாமா. ஞானசானம் எடுக்காதவங்க அப்படியே உட்காருங்க. ஞானசானம் எடுத்திருந்தாலும் இந்த 7 காரியங்கள் எப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒருவேளை தவறி இருந்தாலும் இப்போ நான் எனக்கு கொடுக்கப்படுகிற சில நிமிஷத்துல நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் சரணடைஞ்சிருவேன். இனி அதை செய்ய மாட்டேன். ஏதோ ஒரு பந்தி எடுக்கிறதுக்காக நான் கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறது இல்லை. இனி என் வாழ்க்கையில இந்த 7 காரியத்துக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். கீழ்ப்படிய வேண்டிய காரியத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், செய்யக்கூடாத காரியத்துக்கு நான் செய்ய மாட்டேன் சொல்றவங்க மட்டும் எழுதுங்க. மற்றவங்க எல்லாரும் அப்படியே கண்ண மூடி ஆண்டவர் வைப்பாங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். நீங்க ஆண்டவரை பாருங்க. அவர் பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ள ஆராய்ந்து பாருங்க. 7 காரியங்கள் எனக்குள்ள இருக்குதா. ஒருவேளை நான் இது தெரியாம நான் செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சிருக்கேன். தெரிஞ்சே நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு நீங்க ஒரு விடுதலையை தாங்க, என்னை மன்னிச்சு எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்பீங்களா. வசனத்தை கர்த்தர்கிட்ட சொல்லியிருக்கிறார். வசனத்தை கேட்டும் துணிகரமா இந்த பந்தியில நீங்க பங்கெடுக்க கூடாது. நீங்க எல்லாரும் பரிசுத்தமா இந்த பந்தியில பங்கெடுக்கணும்னு தேவன் விரும்புறார். அப்படி ஒப்பு கொடுப்பீங்களா. பேசுங்க, ஆண்டவரோட பேசுங்க. இவ்வளவு நேரம் ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தார். இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட பேசணும். என்ன பேசினாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன், இந்த காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னை விடுதலை ஆக்குங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்க பேசுங்க. ஆண்டவரோட பேசுங்க. அமைதியா நிற்க கூடாது. இந்த நேரத்தில் ஒரு தூக்கம் போடணும் அப்படின்னு நிற்க கூடாது. பேசணும், வாயை தொடர்ந்து பேசணும். அற்பமா நினைக்காதீங்க. உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இதோட மகிமை தெரியாது. வசனம் சொல்லுது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்றவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா உங்களை முழுவதுமா ஒப்பு கொடுங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி பூசியுங்கள், உங்களுக்காக புத்தப்படுகிற சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியை பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவு அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். எண்ணத்தினாலே அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதிருக்கிறான். தனக்கு ஆக்கினைக்கு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இந்த நிமித்தம் உங்களுக்கு அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை தாழ்த்தி அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டுடைய அன்பு உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை
நம்மை பரிசுத்தமாக்கி இந்த பந்தியில பங்கெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவர் முன்பாக இருக்கிற இந்த பந்தியிலே கர்த்தர் நம்மை பங்கெடுக்க நம்மை தகுதியாக்கும்படி நம்ம எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது பாஸ்டர் இருக்கிற வளத்தையும் பிரசத்தையும் ஆசீர்வதிச்சோம். இந்த தகப்பனே கொடாங்குடி ஸ்தோத்திரப்பா, இரண்டாவது வாரத்திலையும் இந்த பந்தியாளர்கள் பங்கெடுக்க நீங்க உதவி செஞ்சீங்க. கோடி ஸ்தோத்திர ராஜா, உங்க வல்லக்கரத்திலே தாழ்த்தி உங்களுடைய பாதத்தில் இருக்கிற அப்பத்தை நஷ்டத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வல்லமை, ராஜாவோட வல்லமை இறங்கும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். எடுக்க போற பிள்ளைகள் பாத்திரமாய் பங்கெடுத்து ஆக்கிய தீர்ப்புக்கு ஆராய்விடாதபடி அன்றைய ஸ்தோத்திரப்பா, பயத்தோடும் நெருக்கத்தோடும் பரிசுத்தத்தோடும் பங்கெடுத்த ஆண்டவரே நித்திய ஆசீர்வாதத்தை மகிமையின் ஆசீர்வாதத்தை மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளே எழுப்பேன் சொல்லிக்கிறப்பா. மனுஷனும் தன்னை தானே தோல்வித்து அறிந்து தப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தை பாடமாக சொல்லப்பட்டிருக்கப்பா. அன்றவரை ஆராய்ச்சி பார்த்து சோதித்து பார்த்து பங்கெடுக்க கர்த்தர் உதவி செய்வதாக. கர்த்தர் இருக்கிற இந்த பத்தியாளர்கள் முழுவதையும் கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதிக்க நித்திய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் சோதனைத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. பாடும்போது நமக்கு முன்பாக அப்பமும் ரசமும் வரும். நாம் எல்லாரும் கரங்களில் எடுத்து வைத்துக் கொண்டு பயத்தோடு பக்தியோடு இந்த பந்தியிலே பங்கெடுக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். அன்பே அன்பே அன்பே
பிட்டு 5000க்கு மேல ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு? கொடுத்தார். எல்லாருக்கும் கொடுத்தார். ஆனால் அந்த மேல் வீட்டு அறையில அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யோவான் ஞானஸ்நானம் பெற்றவங்க எல்லாருமே அந்த 5 அப்பத்தை எல்லாரும் வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனா ஏசப்பா, நான் பத்தி கொடுக்க போறேன், வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு மேல் வீட்டார்களை கூப்பிட்டு கொடுத்தாரா? இல்ல வனாந்தரத்துல வச்சு கொடுத்தாரா? கிடையாது. எல்லாவற்றையும் விட்டு தம்மை பின்பற்றி வந்த அந்த 12 சீஷர்களுக்கு தான் தன்னுடைய சரீரமாகிய அப்பத்தையும் தன்னுடைய இரத்தமாகிய பானத்தையும் அவங்களுக்கு என்ன பண்ணாரு? குடிக்க கொடுத்தார். அப்போ இந்த அப்பம் யார் சாப்பிடணும்? அவரை பின்பற்றுகிற, உண்மையாய் அவரை சேவிக்கிற சீஷர்கள் தான் சாப்பிடணும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அப்பம் உங்க கையில இருக்குதுன்னா நீங்க யாரு? அவருடைய சீஷர்கள், அவருடைய சீஷர். எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு நாம என்ன பண்றோம்? பின்பற்றி வந்திருக்கிறோம். பரலோகத்தில் ஆண்டவர், வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 11ஆம் அதிகாரத்துல, நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. மரணத்தை தெரிவிக்கும்படி நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அவருடைய சரீரமாகி அப்பத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த அப்பத்தை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு நாம் பானம் புசிப்போம். ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த திராட்சரசத்தை புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடணும், ஸ்தோத்திரம் செய்து பாடணும். இந்த அக்டோபர் மாதத்திலையும் 2வது முறையாக இந்த பந்தியில பங்கெடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யோவான் 6:54 சொல்லப்பட்டபடி என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் அப்பம் மீதியா இருக்குது, ரசம் மீதியா இருக்குது. யாருக்காக? இந்த இடத்துல கீழே உட்கார்ந்து இருக்கிற, ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிற, தடையா இருக்கிற உங்களுக்காகத்தான் கர்த்தர் மீதியா வச்சிருக்கிறார். உங்களை கர்த்தர் அன்போடு அழைக்கிறார். நீங்களும் சீக்கிரமா ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்து இந்த பந்தியில பங்கெடுக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வெளியூர்ல, வெளிநாடுகள்ல படிப்பதற்காக, வேலை பார்ப்பதற்காக சகோதர சகோதரி போயிருக்கிறாங்க. அவங்க எங்க இருந்தாலும் அவங்க இருக்கிற இடத்துல அந்த கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறக்கூடிய அந்த வாக்கியத்தை நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் ஆண்டவர் தந்துள்ளபடியாக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 7 காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேசியிருக்கிறார். நம்ம இதோட விட்டுறாம, நேரம் நமக்கு அதிகமாக இல்லாதனால நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போய் அந்த 7 காரியங்களையும் நீங்க வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த பந்திக்காக மட்டும் கிடையாது, பரிசுத்தமா வாழ்வதற்காக ஒவ்வொரு நாளும் அந்த 7 காரியங்கள் ஒருபோது நம்ம இடத்துல வந்து விடாதபடிக்கு அனுதினம் நம்மளை ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம ஆராதிக்கிற இயேசு மத்திய ஆகாயத்துல சீக்கிரமா வரப்போகிறார். அவரை சந்திக்க சபை நீங்கள் எல்லாரும், நாம் எல்லோரும் ஆயத்தப்படும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை எங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அவங்களுக்கு தெரியல, ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல, நிஷ்டாந்தமா நடந்தது. ஆனா அதெல்லாம் எங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளில் இருக்கிறேன் என்று சொல்கிற நாங்கள் விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள் என்று வேதம் சொல்கிறது. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு வரவில்லை, சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குவார் என்ற அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு இந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கிற, சபையில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. எங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இந்த பந்தி இருக்கிறபடினாலே இந்த பந்தியோடு நாங்கள் ஐக்கியப்பட எங்களுக்கு மேலும் மேலும் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் காவலும் நன்மை ஆசீர்வாதமும் கூடி வந்த யாரோடும் குடும்பத்தோடும் ஊழியத்தோடும் ஊழியக்கார குடும்பத்தோடும்
இருப்பதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுது நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ரெண்டு கரங்களை உயர்த்தி கொண்டு சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாரநாதா. ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமாய் வாரும். பிரைஸ் தி லார்ட். ஒருவர் சமாதான வாழ்த்துக்களை சொல்லி நாம் கடந்து போவோம். அடுத்த வாரமும் கர்த்தருடைய பந்தி நடக்கும். விசுவாசிகள் யாவரும் ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு வரும்படி நான்